தனியார் தோட்டத்தில் வேலை செய்தபொழுது எனது தாய் மரம் விழுந்து இறந்துவிட்டார். தோட்ட உரிமையாளர்கள் இழப்பீடு தருவதாக கூறி 3 வருடங்களாக தரவில்லை. எனது தந்தையும் இறந்துவிட்டதால் நாங்கள் 4 பேர் அனாதையாக நிற்கிறோம். பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியான பெரியூர் ஊராட்சிக்குட்பட்ட செம்படியூத்து பகுதியில் ஆதிவாசி பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முத்துப்பாண்டி, அவரது மனைவி மஞ்சுளா, இவர்களுக்கு தயாளனி உள்ளிட்ட 4 குழந்தைகள் உள்ளதாகவும், கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு சேம்படியூத்து பகுதியில் திமுக இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் கணேசனுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் வேலை செய்தபோது தனது தாயார் மஞ்சுளா மீது மரம் விழுந்ததில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார் என்றும், அப்பொழுது கணேசன் எங்களுக்கு இழப்பீடு தருவதாக கூறினார். ஆனால் அவர் இழப்பீடு தரவில்லை. எனது தந்தையார் முத்துப்பாண்டி தொடர்ந்து அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்து வந்தார். இந்நிலையில் அவரும் கடந்த வருடம் இறந்துவிட்டார். தற்போது வயதான எங்களது பாட்டி தாத்தாவுடன் வசித்து வருகிறோம். சம்பந்தப்பட்ட நில உரிமையாளரும் எங்களுக்கு எந்தவொரு இழப்பீடும் தரவில்லை. நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறோம் என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். என் பேர் வந்து தயாளினி. எங்கள் ஊர் வந்து சேம்படுத்தி, கொடைக்கானல் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் வட்டம். எங்கள் அம்மா வந்து ஒரு எஸ்டேட்டில் வேலைக்கு போனப்போ இறந்து போயிட்டாங்க. அவங்க மரம் வாது ஒடிஞ்சிலேருந்து இறந்து போயிட்டாங்க. அந்த எஸ்டேட்காரங்க வந்து நான் 12th படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் பாப்பா தம்பியும் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. ஆனால் 3 வருஷம் ஆகப்போகுது எங்கள் அம்மா இறந்து. எங்கள் அப்பா வந்து இதுக்கான ஸ்டெப் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரும் 1 இயர் கழிச்சு இறந்து போயிட்டாரு. ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு இதுவுமே இல்லை. நாங்கள் ஒரு ஆதரவு இல்லாமல் தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும் தான் நாங்கள் இப்போ இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதரவு கிடைச்சா ரொம்ப நல்லது. இல்லைம்மா, இப்போ வந்து அந்த எஸ்டேட்கார அவங்க பேர் என்னம்மா? அவங்க பேர் கணேசன். கணேசன். அவர் எதில் இருக்காரு? அவர் கட்சியில் இருக்காரு. கட்சியில் இருக்காரு. அவர் எதுவுமே செய்யலை. இல்லை சார், அப்போ உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருமா இருக்காங்க? என் கூட பிறந்தவங்க 3 பேர் இருக்காங்க. அண்ணன், தம்பி, பாப்பா இருக்காங்க. இப்போ என்ன அந்த அன்றாட வாழ்வுக்கு என்ன செய்றீங்க? இப்போ எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட தான் இருக்கோம் நாங்கள். ஓகே.